या भवद्भक्तजनाब्धिहन्तुः पितृत्वमन्येष्व विचार्य तरुणम् स्तम्भैरदारस्तम्भन्यलभ्यं लक्ष्मीं शरणं प्रपद्ये श्रीमते श्रीलक्ष्मीनृसिंह परब्रह्मणे श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी वेदान्ताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा श्रीमद्रङ्गषडारि सम्यविवरालब्धाहमातद्वयं श्रीमद्वेद वीररहुद्गाद्य षडजित् पादारविन्दाश्रं श्रीमद्वेदवत्तं सदेशे ते कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गतुलिनशासनवसं नारायणमूर्ति श्रीमते श्रीलक्ष्मीनृसिंहदेवी अपराधासे श्री नारायण यतीन्द्र महादेशिकाय नमः वेदांत देशिके तीसकटाक्षलब्ध पर्यंत सार मनवद्यं गुणं बुधाग्रे नारायणाद्य यदितुर्य कृपाभिषिक्तं श्री रंगनाथ यतिशेखरं वश्यामः श्रीमते शिवशरगोपश्री रंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः हयग्रीव कृपापात्रम् आत्रेय कुलभूषणं सेवाक्य स्वामिनं सेवे बुधन् अपरदेशिकम् என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கு யான் அடைவே அவர்கொற்கள் நிறைவனை பின்னருளால் பெரும்புதூர் வந்தவள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் முனக்கால் நம்பி நன்னறிய அவர் குறைத்தவிய கொண்டார் நாதமணி சடகோபன் சேனைநாதன் இன்னமுத திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அளிக்கின்றேன் கௌனித்யமச்சுத பதாம்புஜை வியாமோகதஸ்திதராணி திருநாயகி ஆத்மகுரோ தோசிய தயேக சிந்தோகோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தி சபையோர்களுக்கு வணக்கம். ஒரு சபையில முதல்ல பேசுறதுக்கும் மூணாவதா பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம். இல்ல முதல்ல பேசுறது தேவையா மூணாவது பேசுறது தேவையா இன்னும் குழம்பிட்டு தான் இருக்கேன். அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டாங்க. அதே இருக்கணும். நாம என்னெல்லாம் சொல்லணும்னு பிளான் பண்ணிட்டு வருவோம். அதே வார 2 பேரும் பேசிட்டு இப்ப அடியனுக்கு ஏதாவது விஷயம் இருக்கா தெரியல. ஆச்சாரியனை பிரார்த்திச்சுக்கிறத தவிர வேற வழியே கிடையாது. ஆச்சாரியன் அவருடைய அனுகிரகத்தால் ஏதாவது 1-2 வார்த்தைகள் சொல்ல முடியும்னு சொன்னா அந்த அந்த பாக்கியத்தையும் ஆச்சாரியனுடைய திருவடிகளிலேயே சமர்ப்பிச்சு உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிண்டு அடியனுடைய வார்த்தையை ஆரம்பிக்கிறேன். பாக்கியவந்தக லபந்தேன்னு பெரியவாள்லாம் சொல்லுவாள். என்னன்னா பாக்கியமுடையவாளுக்கு தான் இதெல்லாம் கிடைக்கும். எது கிடைக்கும்? ஒரு ஆச்சாரியனுடைய ஒரு சகசிராப்தி கொண்டாடுறதுங்கிறது இதுவரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் யாருக்குமே கொண்டாடினது. அப்பேற்பட்ட ஒரு ராமானுஜனபா ஆச்சாரியனா அடைஞ்சோன்னு சொன்னா அதை விட பாக்கியவந்தாங்கிறவா யாரும் இருக்க முடியும்? சரி, நாம தான் அதை கொண்டாடணுமே, கொண்டாட தெரியணுமே. போற்றி உகப்பதும் புத்தியில் கொள்வதும் பொங்குபுகள் சாற்றி வளர்ப்பதும் சொன்னார் சுவாமி தேசிகன். அப்படியாப்பட்ட சுவாமி தேசிகன் பகவத் ராமானுஜர் இவாளெல்லாம் ஆச்சாரியனா அடைஞ்ச பிறகு இதை விட ஒரு பெரிய பெருமை, இதை விட ஒரு பாக்கியம் கிடையாது என்று சொல்லிட்டு அந்த பாக்கியத்தை நாம எவ்வளவு அனுபவிக்கிறோம், எவ்வளவு அதனுடைய பெருமைகளை எவ்வளவு பேசுறோங்கிறது எவ்வளவு பேசினாலும் போறாது. அதனால இவா சொன்னாட்டும் விஷயம் இருக்கு, நிச்சயம் இருக்கு. அதனால முடிந்த வரைக்கும் ரிப்பீட் பண்ணாம அவ சொன்னதையே மறுபடியும் ரிப்பீட் பண்ணாத ஏதாவது புதுசா சொல்ல முடியும். புதுசுன்னு இல்லை, பட் அதுக்குள்ளே இருக்கிற விஷயம் இந்த 1 மணி காலத்துல கேட்காத விஷயமா இருந்தா சொல்லணும்னு ஆச்சாரியன் திருவடிகளை பிரார்த்திச்சுன்னு ஆரம்பிக்கிறேன். சுவாமி தேசிகன் எத்திராஜ சப்தத்தில எத்திராஜேன நிபத்தநாயக ஸ்ரீஹின்னு சொல்றார். இவர் ஒரு ஹாரம், குரு பரம்பரையாகிய ஹாரத்துல நடுவுல பெண்டல் மாதிரி இருக்கிறவர் சுவாமி ராமானுஜர். இவருக்கு மேல பல ஆச்சாரியர்கள், இவருக்கு திருவடி சம்பந்தம் பெற்ற பல ஆச்சாரியர்கள். இவாளை தான் நம்ம குரு பரம்பரையில கண்டிப்பா சேவிக்கிறோம். இதுல சொல்ற போது எதுக்கு ஆச்சாரியர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்றது, அதுதான் ஸ்வரூப பிராப்தம். ஆச்சாரியர்கள் நினைக்காட்டா ஒண்ணுமே நமக்கு இல்லை, சித்திக்க போறது இல்லை. ஆக அந்த குரு பரம்பரையில எல்லாரையும் தியானிச்சுண்டு இந்த ராமானுஜரை பற்றி எப்படி அவர் நடுநாயகம் அணியாக திகழ்கிறார் என்பதால் அவரை பத்தி இவர் அமுதனார் சாதிச்ச இந்த நூற்றாந்தாதியை பேஸ் பண்ணி சில கருத்துக்களை நம்ம இப்போ அனுபவிக்கலாம். ஆரணநூல் வழிச்செவ்வை அழித்திடும் ஆயுதகற்கு ஓர் வாரணமாய்
அவர் வாத கதலிகள் மாய்த்து பிறான் இரணைக்கு ராமானுசமுனி இன்னொரு சீரணி சிந்தியும் இனி தீவிரியேன் தேசிகன் ரொம்ப கம்பீரமா ராமானுஜரை நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுக்கிறார். யார் தெரியுமா இந்த ராமானுஜர் என்பவர்? பிற மதங்கள் எல்லாம் நிரசனம் பண்ணி துவம்சம் பண்ணி, ஏன்னா குதிஷ்டிகளும் பாக்கியர்களுமாக வேதத்துக்கு தப்பு தப்பா அர்த்தம் சொல்லின்ற ஜனங்களை குழப்பின்னு இருக்கா. அவள்லாம் வெறும் வாழைமரம் மாதிரி, வெறும் வேர் பாயாது. வேர் எப்படி மூலம் எங்கிருந்து வரணும்? வேதத்துல இருந்து உபனிஷதங்கள்ல இருந்து மூலம் வரணும். அந்த மூலமே பிடிப்பில்லாம இருந்தா ஒரு நிமிஷம் உயரடிச்சா வாழைமரம் தான் சாயாது, ஆலமரம் சாயாது. ஆலமரத்துல 1000 விழுதுகள் இருக்கு, அதை தாங்கி நிக்கிற மாதிரி. நம்ம சம்பிரதாயத்துல ஆலமரமா நிக்கிறவர் பாஷிக்காரர் தான். எப்படி சொல்றேன்னு சொன்னா, இதை சூச்சிப்பிக்கிறான்னு சொன்னா 2-3 விஷயங்கள் சொன்னா. நம்மாழ்வார் கலியும் கடும் கண்டு கொண்டு சொல்லி ராமானுஜரை சூச்சிப்பிச்சார். இப்ப நான் சொல்றேன், ஆண்டாளே சூச்சிப்பிச்சார். எங்க தெரியுமா? ஆலிநிலையா. ஆலிநிலையான்னு எங்க சொல்றா? மாலை மணிவண்ணால சொல்றா. மாலை மணிவண்ணா ஆலிநிலையா அருளையிலோர் என்பாவான்னு சொன்னா. மாலை மணிவண்ணா எதை சொல்றா? அந்த பெருமாளை பத்தி சொல்ற போது மால்னு சொன்னா. வியாமோகம். என்ன மால்? யார்கிட்ட வியாமோகம்? இவாளுக்கெல்லாம் பெருமாள்கிட்ட வியாமோகம் இருக்கலாம், ஆனா பாஷிக்காரருக்கு வியாமோகம் நம்ம கிட்ட. நம்மளே எல்லாரையும் பெருமாள் பொழைச்சு போவார், அவரை யாரும் காப்பாற்ற தேவையில்லை, நம்மளே என்ன காப்பாற்ற வேண்டும். இந்த அபிப்பிராயத்தோட அவதரிச்சவதான் ஆண்டார். அந்த பெருமாள் கிட்ட கேட்டா, லகு உபாயம் வத பிரபுன்னு கேட்டா, இப்படி கஷ்டமா நீ பக்தி யோகங்கிற, ஞான யோகங்கிற, இன்னொன்னு சொல்ற, இதெல்லாம் சாத்தியமா? இந்த அர்ஜுனன் நமக்காக ரெப்ரசன்ட் பண்றவன், அடியனால கையாளாக ஒண்ணும் முடியாது சுவாமி. அவன் தான் நமக்கு சரியான ஆள். அவன் போய் பெருமாள்கிட்ட நேரடியா இப்படியெல்லாம் கஷ்டமா சொன்னா எங்க சுவாமி? ஓ, இப்படி உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா? சரி, சர்வதர்மான பக்தி ஒரு லகு உபாயம் சொல்லி கொடுத்தார். இதை வாங்கி கொடுத்தவன் அர்ஜுனன். ஆனா தாயாருக்கு அதுவும் போறல. திருப்பி சரணாகதின்னு ஒண்ணு சொல்லிட்டாரு. இது என்னடா? இதுவும் மகாவிஸ்வாசம் வேணுங்கிறா. இருக்குமா தெரியல. மகாவிஸ்வாசம் பாகவத இது குத்தம் பண்ணாதவன்னு சொல்றாளே, முடியுமா? ஏதோ நம்ம மனசு, நம்ம எப்பவுமே சந்தேகத்திலேயே வாழறவாது. சந்தேகம் விராட்டிக்கு தோணி நம்ம குழந்தைகளை உதாரணம் பண்ணாம, இது என்ன சுவாமி சொல்றேன், எனக்கு ஒரு லகு உபாயம் கொடுங்கோன்னு சொன்னேன். அது மூலமா ஆண்டாள அவதரிச்சு அந்த பெருமாள் சொன்ன அந்த லகு உபாயத்தை சொல்றதுக்காக தான் திருப்பாவை சாதிச்சா. இது திருப்பாவை கேட்டபோது நீங்களும் கேட்டிருக்கலாம். மாலை மணிவண்ணால என்ன சொல்றான்னா, அந்த மால் இந்த ஆலிநிலையாய ரெண்டும் பகவத் ராமானுஜரை குறிப்பதற்காக ஏற்படும். எப்படி சொல்றேன்னு கேட்டேன்னு, வியாமோகம் யார்கிட்ட? குழந்தைகள் கிட்ட. அந்த தாயாருக்கு இருந்தது. இதுக்காக யாரை அனுபவிக்கலாம்? நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவா. அதுக்காக தான் ஒரு அண்ணான்னு கூப்பிட்டாளே, அவரை அனுப்பிச்சு வச்சா. ஆக மால் ஆலிநிலையான்னு எப்படி சொல்லலாம்? அவன் ஆலில மேல படுத்துன்னு இருக்கலாம், ஆனா ஆலின் நிலையாய், ஆலமரத்தின் நிலையாய நின்றவர் தான். 1000 ஆண்டு கழிச்சு இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம்னா, அதான் இவ சொன்னான், ஒரு வார்த்தை சொன்னாலே, வாழ்கின்ற வள்ளல்னு சொன்னான். வாழ்கின்றன்றது பிரசன்ட் டென்ஸ். என்னைக்கு சொன்னாலும், இன்னும் 1000 வருஷம் கழிச்சு சொன்னாலும் வாழ்கின்ற வள்ளல். அவருக்கு முடிவு கிடையாது, அதுக்கு பாஸ்ட் டென்ஸ் கிடையாது, என்னைக்குமே பிரசன்ட் டென்ஸ் தான். வாழ்கின்ற வள்ளல் ராமானுஜர். இததான் ஆலின் இலையாய்னு சொன்ன ஆண்டார். ஆலமரம் என்னைக்காவது விழுமா? வர்தா புயல் போதா புயல், எந்த புயல்னா வந்துட்டு போது, வாழைமரங்கள் விழுந்துடும், நிற்காது. ஆனா ஒரு ஆலமரம் விழாது. அதை விழவிடாமல் அவ்வளவு விழுதுகள் வேர்களாக தாங்குகின்றன. அந்த விழுதுகள்லாம் யார்? ஆழ்வான சொல்றதா, ஆண்டான சொல்றதா, யார சொல்ற? எவ்வளவு சிஷ்யர்கள், 74 சிம்மாசனாதிபதிகள், 700க்கும் மேற்பட்ட சன்னியாசி, அவ்வளவு ஃபாலோயர்ஸ் இன்னி வரைக்கும். யார் தேவையார்? அடியன் ராமானுஜதாசன். எத்தனை பேர் சொல்லலாம்? பாப்புலேஷன்ல எவ்வளவு பேரை எடுக்க முடியும்? அடியன் ராமானுஜதாசன் சொல்லாதவா ஸ்ரீ வைஷ்ணவாளே இல்லை, சொல்லாத ஸ்ரீ வைஷ்ணவாளும் கிடையாது.
ஆக இவ்வளவு விழுதுகள் பாய்ந்து நிற்கும் ஆலமரம் ஒண்ணு உண்டுன்னு சொன்னார். ஆரிநிலையாய் அவர்கள் பகவத் ராமானுஜர். இப்போ விஷயத்துக்கு வருவோம். அதே மாதிரி போவான் போகின்றாரே போகாமல் காத்துன்னு சொன்னாலே அதை அவசரமா வேகமா சொன்னா அனுபவிக்க முடியாது. சொல்றேன் பாருங்கோ. போவான் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். வந்து நின்றவா யார் தெரியுமா? 2 பேர் ப்ளூரல்ல சொல்றா. வந்து நின்றோம் பெருமாளும் தாயாருமாக. எங்கே? அந்த இந்திய அடவியில். ராமானுஜர் போறவாளோட போயின்னு இருக்கார். யாரோ பிரகாசர் கூட்டின்னு போற. போவான் போகின்றாரே பகவத் சங்கல்பம். இவர் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு வேணும். இவர் அங்க காவிரியில கங்கையில போய் விழுந்து காணாம போயிடக்கூடாது. இத சங்கல்பிச்சவன் யார்? பேரொருளாளன். அந்த பேரொருளாளனுக்கே கருணை மழையை கொடுத்தது ராமானுஜர்னா அப்ப அவர் பெரும் பேரொருளாளன். ஆக அவர் பேரொருளாளன், இவர் பெரும் பேரொருளாளன். இந்த பெரும் பேரொருளாளனை காப்பாற்றுறதுக்காக பெருமாளும் தாயாருமாக அந்த காட்டில், திக்கு தெரியாத காட்டில் நின்றுக்கிறச்சே ராமானுஜர் நீ போக விடம், அங்கே வா, ஏதோ இருக்குன்னு சொல்லி அந்த புண்ணியகோட்டி விமானத்தை காட்டி மறைஞ்சா பாருங்க. போவான் போகின்றாரை போகாமல் வரதராயர் போயிடாம காத்து உன்னை கூவான். உன்னை கூப்பிடலாம். நாங்க 2 பேரும் வந்திருக்கோம். எதுக்கு? இந்த சம்பிரதாயத்துக்கு நீ வேணும். விசிஷ்டாத்வைத பிலாசபி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு நீ வேணும்னு சொல்லி உன்னை கூவான். உன்னை கூட்டிட்டு போறதுக்காக வந்து நின்றோம். இது ஒன்னோ ராமானுஜருடைய சரித்திரம். இது ஒன்னோ பேரொருளாளனுடைய பெருங்கிருபை. கரை புரண்ட கருணை கடலை எவனும் பேசுவீர் இதென்னப்பாகன்னு கேட்டார் தேசிகன் பாடுறார் அவரை பத்தி. அந்த கரை புரண்ட கருணை கடலை எங்க பார்க்கலாம்? ராமானுஜரை மீட்டு சம்பிரதாயத்துக்கு கொடுத்த பேரொருளாளன் கிட்ட பார்க்கிறோம். ஆக இந்த இந்த போவான் போகின்றாரை பாசுரத்திலையும் தாயார் ராமானுஜர் தான் காட்டுறா. இவரை ரட்சித்து கொடுத்தவர் பேரொருளாளர். இப்போ அமுதனார் பாசுரத்து மூலமா நம்ம ராமானுஜரை அனுபவிக்கிறோம். அவ நிறைய சொல்லிட்டான். இதுல என்ன விஷயம்னு கேட்டேன்னா, ஒரு வியக்தி, ஒரு மகா புருஷர், ஒரு பெரியவர், அவரை பத்தி பேசணும். ராமானுஜரை பத்தியோ சுவாமி தேசிகனை பத்தியோ அழசிங்கரை பத்தியோ ஆண்டவன் அவளை பத்தி எடுத்துட்டோம்னா ஒரு மெயினா ஒரு 4 ஹெட்டிங் எடுத்துட்டு பிரிச்சு பேசணும். எப்படின்னு சொன்னா அவளுடைய வாழ்க்கை சரித்திரம், பயோகிராஃபி சொல்லணும். அடுத்தது அவளுடைய குணநலன்கள், அது ரொம்ப முக்கியம். அவளுடைய ஆத்ம குணம். ஆத்ம குணம் இல்லைன்னா இவகிட்ட நம்மளால நெருங்கவே முடியாது. யாரு ஆத்ம குணம் இல்லாத ஆச்சாரியனே கிடையாது. ஏன்னா அவளுக்கு அந்த ஆச்சாரிய பீட்டம் கிடைச்சுட்டனாலே அந்த ஆத்ம குணம் தன்னிடவே வந்து சேர்றது. ஏன்னு சொன்னா இவ ஆச்சாரியாளா இருக்கான்னா வாங்க குடம் நிறைக்கும் வள்ளலா இருக்கா. இவ எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றதுக்காக. அவர் யாரா எந்த ஆச்சாரியனாவ இருக்கட்டும், அவ அனுகிரகம் பண்றதுக்காக வரவா. அதனால அவகிட்ட அந்த ஒரு தன்மையை நம்ம பார்க்க முடியாது. அப்ப அவருடைய சிஷ்யாருடைய கடமை என்ன? அவருடைய குணநலன்களை பேசணும். அதனாலதான் நம்மாழ்வாரும் எடுத்த எடுப்பிலேயே உயர்வர உயர்நலம்னு சொன்னார். உயர்வர உயர்நலமுடைய உயர்நலம் எம்பெருமானுடைய அனந்தமான திருக்கல்யாண குணங்கள். அப்ப குணங்களை போற்றி பாடணுங்கிறது. இதேதான் பட்டர் தன்னுடைய இதுல பாஷ்யம், சஹஸ்ரநாம பாஷ்யம், அதுல சாதிக்கிற போது சொல்றார், இந்த 1000 திருநாமங்களும் எம்பெருமானுடைய 1000 கல்யாண குணங்களை சொல்றார். திருநாமங்கிறத அவருடைய ஐடென்டிபிகேஷனுக்காக நான் எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும்? அவருடைய கல்யாண குணம். அப்ப இந்த கல்யாண குணம் மற்றவாளுக்கு இருக்குமான்னா இல்லை. அதனால்தான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு உரிய இந்த கல்யாண குணம். இதை வச்சு அவருக்கு 1000 நாமங்களையும் பெரியவா சொன்னானா அதுக்கு நான் அதை பேஸ் பண்ணி வியாக்கியானம் சாதிக்கிறேன்னு சொல்லி அந்த தர்ப்பணம், பகவத்குண தர்ப்பணம், அதுக்கு பேரே பகவத் குண தர்ப்பணம், குணத்தை சொல்லும் கண்ணாடியல். ஆக பகவத்குண தர்ப்பணத்திலையும் சரி திருவாய்மொழியிலையும் சரி எம்பெருமானுடைய 1000 திருநாமங்களும் இந்த திருவாய்மொழி 1000 பாசுரங்களும் எதை சொல்றது?
அவருடைய கல்யாண குணங்களை. அப்ப பாஷ்யக்காரருடைய கல்யாண குணங்களை சொல்லும் 108 காயத்ரி. அப்ப 108 பாசுரத்திலேயும் எம்பெருமானாருடைய கல்யாண குணங்களை பேசப்படுகிறது. ஆக கல்யாண குணங்களை பேசலாம், அவருடைய பயோகிராஃபி சொல்லலாம். ஆனா இதுல ராமானுஜருடைய பயோகிராஃபி, அவருடைய அவதார விசேஷம் பிரபாசம், அதே மாதிரி அவதாரத்தை சொல்லிட்டு விட்டுடுறார். அதுக்கப்புறம் சரித்திரம்ங்கிறது நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறோம், பெரியவா மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், காலட்சேபத்துல தெரிஞ்சுக்கிறோம், நம்முடைய ஆச்சாரியர்கள் இதை சொல்லித்தரார். அடுத்தபடியா அவருடைய ஸ்ரீ சூக்திகள் எல்லாத்துக்கும் மேல அவர் சம்பிரதாயத்துக்கு என்ன பண்ணினார். இதுல நம்மளுடைய ஒரு குணம் என்னன்னா, ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னா அதனால எனக்கு என்ன ஆச்சு, எல்லாருக்குமே அது உண்டு. அங்க வரையா அதனால எனக்கு என்ன கிடைக்கும், அதனால்தான் பலஸ்ருதி சாதிக்கிறார். பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்லிட்டு போனார் ஒரு பெருமாள். காரியம் பண்ணுன்னு நீ பலனை எதிர்பார்க்க சொன்னா யார் பண்ணுவா சுவாமி? பலன் இல்லை, பயனெல்லாம் செய்து பயனில்லை மனவேன்னு அதையும் சொல்றான். பயனில்லாத காரியங்கள் எல்லாம் பண்ணாத போது பலனை எதிர்பார்க்காம காரியம், இது ரெண்டு என்ன கான்ட்ராஸ்டா இருக்கு. ஒத்து போல பலனை நினைச்சு பண்ணணுமா, பலனை நினைக்காம பண்ணணுமா? ஆக இந்த பலஸ்ருதியும் சொல்லணும். இந்த பலஸ்ருதி தேசிகன் அதனாலதான் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் சொல்றாரு, பலஸ்ருதி சொல்லாமே இல்லை. அப்போ நாம தேசிகன் வழி ஃபாலோ பண்றவா பலஸ்ருதி சொல்லணும், பலனும் தெரியணும். இப்போ இவர் வாழ்ந்தார், போனார், முடிஞ்சு போச்சு. அதனால எனக்கு என்ன சுவாமி ஆச்சு, நம்ம சம்பிரதாயத்துக்கு என்ன ஆச்சு அதை சொல்லணும். ராமானுஜரை பத்தி பேசினோம்னா அவருடைய சரித்திரங்கள், அவருடைய பயோகிராஃபியா விட்டுருவோம். அதுக்கப்புறம் அவருடைய குணநலன்கள் வேணது பாடி இருக்க 108 கல்யாண குணத்தை சொல்ற பாசுரங்கள் தான் இருக்கட்டும். அடுத்தது அவருடைய ஸ்ரீ சுத்திகள், அதுக்கு மேல அவர் சம்பிரதாயத்துக்கு என்ன பண்ணினார். ஸோ அந்த ராமானுஜர் பீரியடில் நம்ம நாடு எப்படி இருந்தது, ஜைனமும் பௌத்தமும் தலையோங்கி தலதூக்கி ஆடின்னு இருந்தது. அந்த பேய்களை விரட்டணும்னு சொன்னார். இந்த மாதிரி ஒரு யானை வரணும், இந்த மாதிரி ஒரு யானை வந்து அந்த வாழைக்கூட்டத்துல புகுந்து அவர் வாத கதலிகள் மாய்த்த பிறகு வெறும முதிச்சுட்டு போயிடல. அவர் வாத கதலிகள் அவருடைய வாதங்களுக்கு எதிர்வாதம் பண்ணி அவர்களை எல்லாம் பிரமத நிரசனம் பண்ணி நம்முடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை, ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தை நிலைநிறுத்தியவர் பாஷ்யக்காரர். ஸோ இதை எல்லாத்தையும் தான் அமுதனார் தன்னுடைய அமுதத்துல சாதிக்கிறார். பிரபந்த சாரத்துல தேசிகன் சாதிச்சார். தேசமெல்லாம் உங்களோடவே பெரும்புகிறது. அதிலையும் இதையே சொல்றார். என்ன சொன்னார், கடைசியில பேசறச்சு இதுல ஒரு கொஸ்டின் வரணும். பாசுரங்களை மனச பதிச்சு படிக்கிற போது நிச்சயமா மனசுல நிறைய கேள்விகள் வரும். எனக்கு அருள் செய் நீயேன்னு யார் பிரார்த்திக்கிறார்? ஆழ்வார்கள் பாசுரங்களை பிரபந்த சாரத்துல பாடுற போது அந்தந்த ஆழ்வாரையே கேட்கிறார். அந்த நியாயத்துல தேசிகன் இந்த கடைசி பாட்டு எது, தேசமெல்லாம் புகுந்திடவே பெரும்புதூரில் வந்து சொன்னாரே, அதுல அமுதனாரத்தானே கேட்கணும். கேட்டாரா? ராமானுஜரை போய் கேட்கிறாரு. ஆழ்வார பெருமாளை பத்தி ஆழ்வார்கள் பாடினவா ஆழ்வார்கள்ட்ட போய் எனக்கு அருள் செய்தி ஏன்னு கேட்டார். அது மாதிரி ராமானுஜரை பத்தி பாடினவர் அமுதனார். இவர் அமுதனார்ட்ட தானே கேட்கணும். அமுதனாரே எனக்கு இந்த 108 அருள வேணும். கேட்கலையே, எதுக்கு பெரும்புதூரில் அவர்கிட்ட கேட்கிறார். இதுக்கு பெரியவா சமாதானம் சொல்லியிருக்கா. என்ன 3 விஷயங்கள் சொல்றார். அதாவது காரணம் என்னன்னா, நியமித்தார், அங்கீகரித்தார், போதித்தார். இது 3 ஆழ்வார்கள் கூட சித்திக்காத பாக்கியம், ராமானுஜருக்கு மட்டுமே கிடைத்த பாக்கியம். எப்படி? முதல்ல நியமித்தார். இந்த அமுதனார் முதல்ல அவருக்கு முதல்ல ராமானுஜர் கிட்ட அவர் பணியலை. ஏன்னா கோவிலுக்கு இவரை அழைச்சிட்டு வந்தாச்சு, குரத்தாவளான அங்கே இருக்க
இவர்கிட்ட அந்த கோவில் நிர்வாகத்தை ராமானுஜருக்கு கொடுக்கணும்னு சொன்னா அவர் விருப்பப்படலை. ஏன்னா அவருக்கு அது பரம்பரையான ரைட், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். ஆனா அவர்கிட்ட இருந்து எப்படியாவது வாங்கி ராமானுஜருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு குரத்தாழ்வான் பிளான் பண்ணி அதெல்லாம் அவங்களுக்கு நிமந்திரணம் உட்கார்ந்து பிரார்த்திச்சு அந்த சாவியை வாங்கி ராமானுஜர் கையில கொடுத்துட்டார். அப்போ அமுதனாருடைய திருவுள்ளம் எப்படி இருந்திருக்கும்? நமக்கு பரம்பரையா கிடைச்ச அந்த பாத்தியதை அவருக்கு போயிடுத்தேன்னு ஒரு கொஞ்சம் கலக்கம் இருக்கதான் இருந்தது. அதனால அப்பப்போ கொஞ்சம் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாராம். ஏன்னா புது மேனேஜ்மெண்ட், இவர் பழைய ஆளு, மண்ணா கொட்டவர், இவரால் அதை கொஞ்சம் பொறுத்துக்க முடியல. ஸோ எடுத்து பார்த்தார். அப்போ ராமானுஜர் கூப்பிட்டு புறத்தாளான ஒன்னா அவர் இருக்கணும், இல்லை நாம இருக்கணும், இந்த நிர்வாகம் சரிப்படாது. அப்போ சரி பார்க்கலான்னு புறத்தாழ்வார் போயிடுறார். ராத்திரி சொப்பனத்துல வந்து பெருமாளே சொல்றார், அவளை நீ அனுப்பக்கூடாதுங்கிற மாதிரி. மறுநாள் புறத்தாழ்வான்ட்டா அதையும் டிஸ்கஸ் பண்றாரு. என்ன இந்த மாதிரி பெருமாள் சொல்லிட்டார். அப்பதான் புறத்தாழ்வார் சொல்றார், அவரை எங்கிட்ட விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். ஆக அவரை திருத்தி பணி கொண்டவர் புறத்தாழ்வார், சாட்சாத் ராமானுஜர் இல்லை. ராமானுஜருடைய சிஷ்யர் புறத்தாழ்வான், புறத்தாழ்வாருடைய சிஷ்யர் அமுதனான். அதனாலதான் இந்த பாசுரத்துல முதல்ல பிரபாசனால இதுல பாக்கறச்சே நிறைய இடத்துல புறத்தாழ்வாரை குறிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை. நூற்றாண்டாதியா இருக்கட்டும், ஒவ்வொரு பதத்திலையும் 10 ஸ்டெப் இறங்கி பார்க்கணும். அவ்வளவு விஷயங்கள், அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இருக்கு. இதுக்கு பிள்ளைலோகம் ஜிஆர் இவர் மலவாள மாமுனிகள் வியாக்கியானம், அதுக்கப்புறம் அவரை தொடர்ந்து பிள்ளைலோகம் ஜிஆர் வியாக்கியானம், உத்தம சுவாமி அப்படி ஒரு அற்புதமான வியாக்கியானம். யாரு ராமானுஜர் நூற்றாண்டாதி சேவிக்கணும்னாலும் கையில பக்கத்துல வியாக்கியானத்தை வச்சுட்டு சேவிக்கணும். கண்ணால ஜலமிடாதவா இருக்கவே முடியும். என்ன ஒரு பக்தி, என்ன ஒரு பக்தி! இந்த செல்வம் நமக்கு கிடைச்சது. இதுதான் அங்கே அவசரம். ஆக அதுல அவர் சாதிக்கிற போது என்ன சொல்றார், இது புறத்தாழ்வான் இவரை திருத்தி பணி கொண்டா விட்டுதான் இந்த அமுதனார். உடனே அவரால் தாங்க முடியல. இவ்வளவு பேர்பட்ட பெரிய பெரியார் காட்பட்ட கால் பெறாத பயன் பெறுவார் அருவாழ்வாய் அரவணன் மேல் வாட்டாற்றால் காட்டினன். நம்மாழ்வார் சொல்றார், பெரியார்னா யாரு? மகாபுருஷன். வீட்டுல வியாக்கியானம் சொல்றார் மகாபுருஷன். மகாபுருஷர்னா யாரு? நம்ம கொடுக்கிற வஸ்துவினுடைய அந்த வசத்து அவ்வளவு பெரிய வஸ்து, அதை வாங்கிக்கிறனுடைய தாழ்ச்சி. ஒரு அல்பன் அவனுக்கு இவ்வளவு பெரிய வஸ்து கொடுக்கிறோம்னு நினைக்காம யார் கொடுக்கிறாளோ அவர் தான் மகாபுருஷர். அந்த மகாபுருஷர் ஆச்சாரியனை தவிர வேற யார் இருக்க முடியும்? ஆக கொடுக்கும் வஸ்துவினுடைய உயர்வு, வாங்கிக் கொள்பவனுடைய தாழ்ச்சி, இதை மைண்ட்ல வச்சுக்காம எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம யார் கொடுக்கிறாளோ அவதான் மகாபுருஷர். பெரியார் கால்பட்ட கால் பெறாத பயன் பெறுமாறுன்னு சொன்னா, என் அலட்சிய லாபம் என்னென்ன கிடைக்கும் தெரியுமா அப்படின்னு சொன்னா அதை நெஞ்சில நினைச்சு பார்க்கிறார் அமுதனார். ஆஹா, இப்பேற்பட்ட ஆச்சாரியன்ட்ட நாம கொஞ்சம் விரோதிச்சு நுட்டோம். அப்புறம் மனசு மாறி 108 இல்ல 1000கணக்கில் பாசுரங்கள் எழுதியிருக்க. அதை ராமானுஜர் கிட்ட சமர்ப்பிக்கிற போது ராமானுஜர் ஒத்துக்கல. சரியில்லை, நீர் வந்து இவ்வளவு பாசுரங்களையும் அடியனை பத்தி எழுதினதை என்னால ஏத்துக்க முடியாது. உமக்கு நம்ம சம்பிரதாயத்துல ஒரு கிரந்தம் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னு தெரியுமா? தேசிகன் பின்னால வந்து வச்சுக்கிட்டாரு. முன்னால இருந்தா இவர் அவரை காமிச்சிருப்பார். தேசிகனை பார்த்து தெரிஞ்சுக்கோ. அங்க சொல்ற இப்படியெல்லாம் ஆழ்வார்களை சொல்லாம, தாயார சொல்லாம, பெருமாளை சொல்லாம, அதுக்கு இங்க ஆழ்வார்கள் ஆச்சாரியாதிகளை சொல்லாம என்னை பத்தி சொல்லிட்டியே, என்னால இதை ஒத்துக்க முடியாது, எடுத்துட்டு போயிட்டு ராமானுஜர் சரித்திரத்துல இருக்கு. உடனே அமுதனார் போய் அடையாளஞ்சானுக்கு வெளியில ஒரு தோப்புல உட்காந்து இத்தனை பாசுரங்களையும் எழுதுறார். அவர் சொன்ன, ஏன்னா ஆச்சாரியன் சொல்லிட்டார், ஆழ்வார பாடணும், பெருமாளை பாடணும், தாயார பூமன்னு மாதுன்னு. தாயார் ஏன்னா ஸ்ரீயப்பதி ஆச்சு. நம்ம பெருமாள் யாரு? ஸ்ரீயப்பதி பூமன்னு மாது பொருளிய ஸ்ரீயப்பதின்னு தொடங்கி ஆழ்வார்கள் வீராக அவ்வளவு பாசுரங்கள் பண்ணிட்டார். அப்புறம் தன்னுடைய ஆச்சாரியன், தன்னுடைய புறத்தாழ்வானுடைய ஆச்சாரியன், ஏன்னா பிராச்சாரியனை பாடணும். நமோ நமோ யாமுனாய நமோ யார் பாடுறார்? அளவந்தார் சொல்லி
சொல்றத இவர் சொல்றார். ஆக பிராச்சாரியனை சொல்லணும், அது ரொம்ப முக்கியம். அப்படி பாடினவர். ஆக இவர் அமுதனார் தன்னுடைய ஆச்சாரியனும் இல்லாம அவருடைய ஆச்சாரியன் எல்லாரையும் பாடுறார். 105 பாட்டு முடிஞ்சு போச்சு. பெருமாள் ஏதோ இவருக்கு சொல்றார். இவ 3 பேரும் ஆண்டான் ஆழ்வான், புறத்தாழ்வான் முதலி ஆண்டான். இவ 2 பேரையும் அழிச்சுட்ட ராமானுஜர் ஊருக்கு வெளியில என்ன ரொம்ப நாளியா அப்படி வரப்போது இவரை பார்த்துடுறார். உடனே எழுந்து நின்று கடைசி 3 பாசுரங்களையும், நம்ம சாற்றுமுறை பாசுரம் வச்சுருக்கோமே, அந்த 3 பாசுரங்களையும் ராமானுஜருடைய செவி சாய்த்து கேட்கும்படியாக அவர் அருள் செய்தார். அதனாலதான் இந்த 3 பாசுரம் சாத்து பாசுரமா, அதாவது ராமானுஜர் நேரடியாக அங்க வந்து சாற்றாக அவர் திருமுன்பு எழுதப்பட்ட பாசுரம் இந்த கடைசி 3 பாசுரங்கள். அதனால அந்த 3ல எதை குறைக்கிறது? ஒன்னையுமே குறைக்க கூடாது. அவளுக்கெல்லாம் 2 இருந்தா இருந்துட்டு போகுது. இந்த பிரபந்தத்துக்கு 3 பாசுரம் திருச்செவி சாத்தினதுனாலே இதை யார் அங்கீகரிச்சா? பெருமாள் அங்கீகரிச்சார்னு சொல்ற. ஆமா, சகல வாத்தியங்களையும் நிறுத்திவிட்டு ராமானுஜருக்கு ஆர்டர் பண்றார் பெருமாள், நீர் கோவிலிலேயே இரும் அப்படின்னு. இவருக்கு புரியல, எதுக்கு நம்மள வர வேண்டாம்னு சொல்றார். அங்க ஒண்ணு நடக்க போகுது, பெருமாளுக்கு தெரியும். இவரை இருன்னு சொல்லிட்டு ஒரு சத்தாவரண உற்சவம் பெருமாள் விதி உலாவர அந்த புறப்பாடு கண்டலும் சமயத்துல இவ எல்லாரும் ராமானுஜ நூற்றந்தாதி சேவிக்கிற பெருமாளம் அதை செவிக்குழிய கேட்கிறார். அது அந்த அந்த ராமானுஜ நூற்றந்தாதிக்கு உண்டான பெருமை. ஏன் ராமானுஜரை வர வேண்டாம்னு சொன்னார்? இதை பெருமாள் ஆசைப்படுறாரு, நான் கேட்கணும், என்னுடைய எல்லா வாதியத்தையும் நிறுத்துங்க, அவ பேசுறது ஒரு வார்த்தை விடாது. அதனால்தான் சொல்றேன், ராமானுஜர் நூற்றந்தாதியில ஒரு வார்த்தையும் நீரோட்டம் உண்டு, அது ஆழமிக்கு. 4 ஸ்டெப் இறங்கினா புரியா போராது, 10 ஸ்டெப் உள்ள போய் பார்க்கணும். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு நூற்றந்தாதியை. இவ்வளவு சீக்கிரம் 1/2 மணியில செழிச்ச முடியுமான்னா தெரியல. அந்த 108 பாசுரங்கள் சேவிக்கிற நாளி கூட நம்மளால இதை பத்தி பேச முடியலையேன்னு கொஞ்சம் இருக்குதான். அது நீங்கள் நிறைய படிச்சு அதை பத்தி யாரு கலிச்சுவதம் சாதிக்கிறாளோ அவகிட்ட கேட்டு நன்னா அனுபவிக்கணுங்கிறது அடியனுடைய பிரார்த்தனை. அடுத்தது நியமித்தார். அப்போ ராமானுஜர் நியமித்து எழுதப்பட்டது இந்த நூற்றந்தாதி. அப்ப ராமானுஜர் சொல்லிதானே எழுதினார். ஆக அவரை பெருமாள் நியமித்து எல்லா ஆழ்வார்களும் எழுதினாளான்னா தெரியாது. ஆழ்வார்கள் எழுதினாவிட்டு பெருமாள் மனசை பரவடித்திருப்பார். தன்னை தனதாள் பாடி தன்னையே தாழ்ந்தாள் பாடின்னு எல்லாம் சொல்றாரு இவாழலாம். ஆனா எதிர நின்று பாட சொல்லி அக்செப்ட் பண்ணிண்டது ராமானுஜர். ஆக நியமித்தார், அடுத்தது அங்கீகரித்தார். சரி, முதல்ல நான் ரிஜெக்ட் பண்ணினேன், ரொம்ப நான் எழுதியிருக்கேன், ஓகே அக்செப்ட் பண்ணிட்டார். அது 2வது அங்கீகரித்தது. 3வது போதித்தது. தானே இந்த நூற்றந்தாதியினுடைய காலட்சேபத்தை கூறத்தாழ்வானுக்கு சாதித்தாராம். இது என்ன பெருமை? இந்த பெருமை பெருமாளுக்கு இருக்கா? கண்ணன் எந்தனுக்கு குறிப்பாக கற்கலாம், கவியின் பொருள் தானே. அங்க சொல்றார் கலியன், உனக்கு என் பாட்டோட அர்த்தம் தெரியணும்னா நீ என்கிட்ட ஸ்டூடெண்ட் ஆவான்னு கூப்பிடுறார் கலியன் பெருமாள். அப்ப கலியனுக்கு தன்னுடைய பாசுரங்கள் மேல எவ்வளவு கம்பீரம், எவ்வளவு திருடமான புத்தி. அவருக்கோ உனக்கு நான் பேசலாம் புரியுதா? புரியல, அப்ப என்கிட்ட கிளாஸ்க்கு வா. யார சொல்றார்? கலியன் பெருமாளை சொல்றார். ராமானுஜர் தன்னை பத்தி பாடின இந்த நூற்றந்தாதிக்கு தானே புறத்தாழ்வானுக்கு காலட்சேபம் சாதிச்சார்னு சொன்னா பெருமாள் பண்ணாத காரியம் ராமானுஜருக்கு கிட்டியது. என்ன ஆச்சரியம்! இதுதான் ஆச்சரியம். இதுதான் ராமானுஜர் நூற்றந்தாதியினுடைய பெருமை. சரி, அடுத்தபடி பிள்ளை அமுதனார் நான் கூப்பிடுவார். யார் மாதிரி? தூக்கல் பிள்ளை மாதிரி. பிள்ளைனா என்ன? அப்படி ஒரு வசதி. ஊருக்கே ஒரு பிள்ளை, சம்பிரதாயத்துக்கே ஒரு பிள்ளை, இவனோ பிள்ளை சொன்னது தூக்கல் பிள்ளை. அது மாதிரி பிள்ளை அந்தாதின்னு சொன்னோம்னா தூக்கல் பிள்ளையத்தான் ஒரு அந்தாதி அங்க பாடினார். இங்கே இவருக்கு பிள்ளை அமுதனார்னு பேர்.
ஏன்னா பிள்ளைன்ற வார்த்தைக்கு அவ்வளவு மரியாதை, எவ்வளவு பாசம், எவ்வளவு பற்று, எவ்வளவு பக்தி, எவ்வளவு ஒரு திருட அத்திவசாயம் இருந்தா அந்த பிள்ளைன்ற வார்த்தையால் இந்த அமுதனாரா சொல்றாருன்னு சொன்னா அதுல இருந்து அமுதனார் பெருமையை நாம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தபடியா பிரபன்ன காயத்ரி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லா பாசுரங்களையும் ராமானுஜருடைய திருநாமத்தை சேவிக்கிறதுனால இது ஒவ்வொரு பிரபன்னர்களுக்கும், ஏன் பிரபன்னர், ஏன் ஸ்ரீ வைஷ்ணவர்னு சொல்லல, வெறும் ஸ்ரீ வைஷ்ணவரா இருந்த பிரயோஜனம் இல்லை, பிரபன்னனா ஆகணும், பிரபத்தி பண்ணிக்கணும், ஆச்சாரியன்ட்டு அண்டி வரசமர்ப்பணம் பண்ணணும், பிரபன்னம் நம்மளுடைய பாரத்தை அவர் திருவடிகளில் இறக்கி விட்டணும். இதுக்கும் ராமானுஜருக்கு என்ன சம்பந்தம்? ராமானுஜர் சொன்னவரே இவர் தான், இவருடைய திருவடியில போய் இருந்துரும். ஆக பிரபன்ன காயத்ரின்னு சொன்னா பிரபன்னா இவர் எல்லோரையும் பிரபன்னராக்கிட்டார். இவர் சொன்ன மாதிரி பெருமாள் லேசில மோட்சம் கொடுக்க மாட்டேங்கிறார். அடியேன் ராமானுஜதாசன் கொடுத்தாச்சு மோட்சம், டிக்கெட்டு கிடைச்சாச்சு. ஏன்னா உபய விபூத்தி அவரோட, இவர் உடையவர் என்ற பேர் வந்ததுக்கு காரணமே உபய விபூத்தி நாயகன் இவர் இப்போ நமக்கு. ஆக பெருமாள் கேட்கிறார், எங்க வந்த மோட்சம் வேணும், ராமானுஜத்திலிருந்து சீட்டு வாங்கிட்டு வந்திருக்கியா, போய் வாங்கிட்டு போய். எவ்வளவு சுலபமா எடுத்து பாருங்க. ஆக அதுக்காக பிரகத்தி பண்ணிக்காரன்னு சொல்றீங்கன்னு நினைச்சுக்காங்க. பிரகதி பண்ண ஆளதான் ராமானுஜர் உள்ளேயே கொடுப்பார், சீட்டையும் கொடுப்பார். ஆக சர்வதர்மான பரித்தேச்சு அப்ப எங்க கொண்டு வைக்கிறது? அதுக்கு அவ்வளவு படிச்சு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. ஆக சர்வதர்மான பரித்தேட்ச மாமேகம் சரணம் ஜகம் சர்வபாபேபியோ மோட்ச விஷயாமின்னு சொன்னாரு. அவருக்கு வியாக்கியானம் பண்ணினவன் நான். உனக்கு மோட்சம் வேணும்னு சொன்னா அத்த பண்ணு, கை மேல சீட்டு, ஐயோ அப்போ உடனே போயிடும், பயப்படா, மரணமானால் வைகுந்தம் கொடுக்கிறான், மரணமாக்கி கொடுக்க மாட்டான், மரணமாயிடுவோம் பயப்பட வேண்டும். மரணமானால் எப்போ ஏதத் தேகாவசானே மாம் புத்வாதம் பிராபய ஸ்வயம், அவ்வளவு. ஏதத் தேகாவசானம், என்னுடைய தேகாவசானத்தில் அடியனுக்கு மோட்சம் வேணும். இதை பிரார்த்திச்சது எங்கே? ராமானுஜர் திருவடிகள்ல கொடுத்தோம், தந்தோம், முடிஞ்சு போச்சு, டிக்கெட் கிடைச்சாச்சு, ரிசர்வ்டு. பட் என்னைக்கு போனோம்னு பெருமாள் எழுதியிருக்காரோ அன்னைக்கு வண்டி ஓடும். டுவர்ட்ஸ் தட் அர்ச்சிராதியில நம்ம காடி ஓடும், அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். சரி, அடுத்தபடியா இது கண்ணினும் சிறுத்தாம்பு மாதிரின்னு சொல்றார். கண்ணினும் சிறுத்தாம்பு பத்தி தேசியன் என்ன சாதிக்கிறார்? தொல்வழியே நல்வழியும் துணிவார்களுக்கே துணியாம் சுவாமி. பெருமாளை சேவிக்காம ஆச்சாரியனை சேவிச்சா மோட்சம் கிடைச்சிடுமா? இது என்ன பெருமாளுக்கு விருத்தமா பேசுறே? சொல்றாளே, சொல்றா, பல பேர் இப்படி சொல்றா. என்ன பெரிய ஆச்சாரியனை சேவிக்கிறதுனால என்ன கிடைச்சிடும்? அப்போ நீங்க ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலிருந்து கொஞ்சம் பாகியர்களா இருக்கேன், அவ்வளவு புரிஞ்சுக்க. வேற ஒண்ணு, நம்ம சம்பிரதாயத்தை புரிஞ்சுக்கல. என்ன சொல்றார்? இன்பத்தில் இறைஞ்சுதலில் இசையும் பேற்றில் இகழாத பல்லுறவில் ராகம் மாற்றி தன் பற்றில் வினைவிலக்கில் தகவக்கத்தில். இவ்வளவும் சொல்லிட்டு என்ன சொல்றார்? அன்பர்க்கே அவதரிக்கும் ஆயன் நிற்க அருமுறைகள் தமிழ் செய்தான் தாழே துன்பற்று மதுரகவி தோன்ற காட்டும் பொருள்வழியே நல்வழிகள். அன்பர்க்கே அவதரிக்கும் ஆயன் நிற்க நின்றுக்கார் பெருமாள் ஒவ்வொரு கஷேத்திரத்தில் நின்றும் கிடந்தும் நடந்தும் போடும். என்னவோ பண்றார், ஆக மொத்தம் பூமியில வந்து நின்று கட்சி. ஏன்னா மதுரகவிகள் காலத்துல பெருமாள் எழுதியிருந்தார். கிருஷ்ணர் கன்னடை சோதிக்கு 7 40 கலியன் நம்மாழ்வார அவதரிக்கிறதுக்கு 45 நாள் முன்னால்தான் கன்னடை சோதி பள்ளியில் பட்டு தெரித்ததேன்னு வருத்தப்பட்டுக்கிறார் நம்மாழ்வார். ஆஹா, அந்த பெருமாளை சேவிக்க பாக்கியம் அடையலுக்கு இல்லாம போய் 45 நாள் பின்னால பிறந்துட்டேனேன்னு யாரு? நம்மாழ்வார் வருத்தப்பட்டுக்கிறார். அப்பேற்பட்ட கிருஷ்ணா தத்துவம்னு சொல்லக்கூடிய நம்மாழ்வாருடைய சிஷ்யரா இருந்துட்டு இவர் என்ன சொல்றார்?